உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாய் இருப்பார். தேவனாகிய கர்த்தர் உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களில் அவர் அதை துள்ள பண்ணுகிறார். எப்படி தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை துள்ளுகிறதோ அதே போல் தேவனாகிய கர்த்தர் நம்மளை உயர்ந்த பர்வதங்களாய் நினைத்து நம்மளை என்ன பண்ணுறாரா, துள்ள பண்ணுகிறார். இந்த பர்வதத்தில் வாசமாக இருக்க தேவன் விரும்பினார். நம்மளத்தை குறித்து தான் ஆண்டவர் இங்கே பர்வதம் என்று சொல்லுகிறார். ஏன்னா நமக்குள்ள வாசமாக இருப்பதற்கு, பிதாவும் குமாரனும் இணைந்து நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவராய் வாசமாக இருப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். சரீரமாகிய உங்களுடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தர் வாசமாயிருக்கிறார். இப்படி எலிசபெத்து மரியாள் சென்று வாழ்த்தும் பொழுது அங்கே வயிற்றில் இருந்த பிள்ளை என்ன பண்ணிச்சான், அது துள்ளிச்சான். ஏன்னா தேவன் அவரோட வாசமாக இருக்க விரும்பினார். புரியுதா? அந்த தாயின் வயிற்றில் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த யோவானோட தேவன் வாசமாக இருக்க விரும்பினார். அதனால தான் பார்த்தீங்கன்னா மரியாளை எலிசபெத்துக்கு வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்பினார். ஆமேன்.